நெல்லை மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே மாலையம்மன் கோவில் திருவிழாவில் எரியும் நெருப்பில் இறங்கி பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். நெல்லை மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ளது மாவிலியூத்து கிராமம். இங்குள்ள பிரசித்தி பெற்ற அக்னி மாலையம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி திருவிழா வெகு விமர்சையாக நடக்கிறது. இந்த திருவிழாவில் 7 கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் பங்கேற்கின்றனர். இந்த ஆண்டு திருவிழா செவ்வாயன்று வெகு விமர்சையாக நடந்தது. வழக்கமாக கோவில்களில் தீக்குண்டம் இறங்குவது என்பது எரிந்து சாம்பலாகியிருக்கும் தீக்கங்குகள் மீது பக்தர்கள் நடந்து நேர்த்திக்கடன் செலுத்துவதாகும். ஆனால் அக்னி மாலையம்மன் கோவிலில் தீக்குண்டம் வைபவம் என்பது மரக்கட்டைகளை அடுக்கி அதில் தீயிட்டு அதன் மேல் பக்தர்கள் நடந்து சென்று தங்களது நேர்த்திக்கடனை செலுத்துகின்றனர். இந்த ஆண்டு நடந்த தீக்குண்டம் இறங்கும் வைபவத்தில் பெண்கள் உட்பட பக்தர்கள் ஏராளமானோர் கட்டைகளில் எரியும் தீஜ்வாலைகளுக்கு இடையே நடந்து சென்றனர். இவ்விழாவில் ஒரே பெண்மணி 108 தடவை அந்த தீக்குண்டத்தில் ஏறி இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்துவது வேறு எங்கும் நடக்காத நிகழ்வாக இருந்தது. பூக்குழி இறங்குறதுல கொஞ்சம் விசேஷமான கோயில். மற்ற கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா தீய எரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கனல்ல இறங்குவாங்க ஒரு தடவை. இங்க அப்படி இல்ல, ஒவ்வொரு சாமியும் ஒரு 40 நாள் விரதங்கள் வச்சு அந்த இதுல பாத்தீங்கன்னா எரியிற தீக்குள்ள இறங்குறது அந்த கோயிலோட ஒரு சிறப்பு விசேஷம். இங்க வேண்டுதல் சில வேண்டுதல் வச்சுட்டு வந்தா நிறைவேறுங்கிறது மக்களோட நம்பிக்கை. மித்த இடத்துல பூராமே 1 டன் விரவு போட்டு கங்காய்க்கு தான் நெருப்புல இறங்குவாங்க. இந்த கோயிலை பொறுத்த அளவுல ஒரு 2 டன் விரவு போட்டு தீயில இறங்குவாங்க. தீயில இறங்குறது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரம் இறங்குவாப்ல. அது சாமிகளுடைய நேர்த்திக்கடன் எதை நினைச்சாங்களோ அது பூராமே கிளீனா நடந்துகிட்டு இருக்கு. அதனால பக்தர்களுடைய கூட்டம் அதிகமாக எப்பவுமே வரும். செவ்வாயன்று இரவு 12 மணி முதல் புதனன்று அதிகாலை 3 மணி வரை நடந்த இந்த தீக்குண்டம் இறங்கும் வைபவ நிகழ்ச்சியை சுற்றுவட்டார பகுதி மக்கள் திரளாக வந்து பார்த்து சுவாமி தரிசனம் செய்தனர்.